கொடநாடு கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த உத்தரவுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது? மேலும் இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்த விவரங்கள் என்ன? வணக்கம். கொடநாடு கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல், அதே போல இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சயான், மனோஜ் ஆகியோருக்கு எதிராக 2019ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த தற்போது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கின் விசாரணையானது மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பி வைத்திருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது என்றும், வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலன் என்ற வழக்கறிஞரை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சதிக் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் கூறக்கூடிய அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆனால் அவருக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கும்படி அவர் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்தியுள்ளதாகவும், பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு இந்த வாக்குமூலத்தை சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் ஜனவரி 30 அல்லது 31ஆம் தேதிகள் மற்றும் 31ஆம் தேதிகள் 2 நாட்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.